வணக்கம். ஜெயக்குமார் ஊரப்பாக்கம். ஐயா, மரணத்தின் மீது உள்ள பயம், அதனால் சந்தோஷமாக இருக்காதீங்க, துக்கமாக இருங்க, உங்களை பற்றி சிந்திங்க அல்லது துக்கப்படாதீங்க அப்படின்லாம் சொல்ல வராங்க இல்லையா? மரணம் என்பது இயற்கை என்பதை புரிதல் இல்லை. அதனால் மரணத்தின் மீது ஒரு பயம். பாருங்கள், இந்த உலகம் தோன்றி இது வரைக்கும் மரணம் அடையாத ஒரு உயிரினங்கள் கூட கிடையாது. எல்லாம் மரணம் அடைகிறது. அதனால தான் நம் முன்னோர்கள் பிரசவம்னு பேர் வச்சுருக்காங்க. பிறப்பு ப்ளஸ் சவம். பிறக்கும்போதே நாம் ஒரு நாள் இறந்து விடுவோம் என்ற எண்ணம் இருந்ததினால், அது அனுபவத்தினால் வந்ததில் பேர் எப்படி வச்சுருக்காங்க? பிறப்பு ப்ளஸ் சவம், அதான் பிரசவம். அதனால் அந்த இயற்கையை மாற்ற முயற்சி எடுத்த நிறைய பேர் பலவிதமான காயக்கல்பன்ற பேர்லேயும், பயிற்சின்ற முறையிலையும், மூச்சு பயிற்சின்ற முறையிலையும், என்னென்ன ஒரு விதத்துலேயும், சில பேர் உணவுனால், சில பேர் ஒழுக்கன்ற பேரில், தன்னடக்கன்ற பேரில், தவம்ன்ற பேரில், யோகம்ன்ற பேரில் என்னென்னவோ கலைகளை பயின்றிருக்காங்க. ஆனால் ஒருத்தருமே இன்றைக்கி சாட்சி பூர்வமாக உயிரோடு இல்லை. ஒருத்தர் மரணம் அடைஞ்சு நான் உயிரோடு வந்தேன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் நான் மரணமே அடையில ஒளியாயிட்டேங்கிறாரு. இன்னொருத்தர் புஷ்பக விமானத்தில் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்லாம் சொல்லப்படுது. ஆனால் காட்சி ரூபமாக இப்போ இல்லையே. இருந்திருந்தால் அவங்கள கேட்டு நம்மளும் அந்த பயிற்சியை கற்றுட்ருக்கலாம். அப்போ காட்சி ரூபமாக இல்லாத பட்சத்தில் அந்த ப்ராசஸ் ஃபெயிலியர், சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த காட்சி ரூபமாக அவங்க இல்லாததுனால அதை நம்ப தகுந்த விஷயம் இல்லை. யதார்த்த வாழ்க்கையை நம்ப பழகுங்க. மரணம் என்பது முடிவுரை அல்ல, அது ஒரு பரிணாம மாற்றம். பாருங்கள், ஒரு மனுஷனால் இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு மெஞ்ஞானமும் சொல்லுது. விஞ்ஞானம் அணுபாங்கிற உயிரிலேருந்து பல உயிர்கள் பரிணாமம் அடைஞ்சு மனுஷன் வந்தாங்கிறது. இப்போ அந்த மனுஷன் அந்த உயிர் மறைக்கும் போது அதோடு முடிஞ்சு போச்சான்னா இல்லை. அப்போ மரணத்துக்கு முன்னாடி ஒரு 4 உயிர்களை உருவாக்கி விட்டுறாங்க இல்லையா? ஒரு மனுஷன் ஒரு 4 மனுஷங்களை உருவாக்கி விட்டுறாங்க. அப்படி தான் இன்றைக்கி ஒன்றிலிருந்து வந்த மனிதர்கள் பல லட்சம் கோடி உற்பத்தி ஆகிட்டான். இப்போ இங்கே மரணம் நடக்குதா, பிறப்பு நடக்குதா, சிந்திச்சு பாருங்கள். பாரதி சொல்கிறான், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று சந்தோஷப்படுங்க, சந்தோஷமாக வாழுங்கன்றான். துக்கப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுங்க ஒவ்வொரு நாளையும் அப்படிங்கிறார். ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? பாருங்கள், நம்ம நிறைய பேர் என்றைக்கோ ஒரு நாள் மரணம் வரப்போகுது, அதனால் இன்றைக்கே பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப வருஷமாக நம்ம அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார், நாளும் நீ சாகின்றாயே அழாததேன். விளங்குதுங்களா? நாம்